சேனல் ஃபார்மர் கப்பிள் vlog. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு நாள் டே ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் தொடர்ந்து கொஷின் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த ஹேர் ஆயில் பண்ணிங்களா அது எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கான்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்ஸ்டாலேயும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். உண்மையாகவே ரிசல்ட் அமேசிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். யூஸ் பண்ணி ஒரு 2 மந்த்ஸாவது யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா கூட நான் கூட ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 12 பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ரெடி பண்ணி கொடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நானே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா என்னடா இதெல்லாம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. டோட்டலி கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போது எனக்கு வந்து எப்படின்னா அதான் சொல்கிறேனே, ரொம்ப வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒர்க் இல்லாமல் சும்மா இருக்க அந்த மாதிரி டைம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இருந்தாலும் ஒரு 1 hour கேப் கிடைச்சாலும் அந்த டைமில் வந்து இந்த கிச்சனை வந்து கொஞ்சம் அப்படியே தூசி தட்டி க்ளீன் பண்ணுற ஒர்க்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தனால அதை வச்சு வந்து கிச்சனை வந்து கம்ப்ளீட்லி கொஞ்சம் லைட்டாக வந்து பட்டி டிங்கரிங் பார்த்து மாற்றி வச்சுருக்கேன். ஸோ பார்த்த உடனே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, கிச்சன் டூரில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கிச்சன் கம்ப்ளீட்லி வந்து மாறிடுச்சு. ஸோ நமக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அவசரத்துக்கு வந்து பொருட்கள் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஸ்கூலெல்லாம் அனுப்பி விடுறதுக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த 5 நிமிஷம் அப்படிங்கிறது ஸ்கூல் போகிறப்ப நம்ம லேட் பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே வந்து அவங்கள வந்து ஒரு பரபரப்பு இல்லாமல் அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளே இங்கே அவசரப்படுத்தணும் அப்படின்னா அவன் லைஃப் லாங் அதே தான் வந்து பசங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம தான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து நான் டக்குன்னு எடுக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சு அந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுட்டேன். ஸோ நிறைய பேர் கிச்சன் டூருக்குமே ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு காலையில் வந்து தலைக்கு வந்து ஆயில் வைக்கிற வேலை தாங்க. ஏன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். உடம்பு நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப அப்படியே சூடாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆயில் வச்சு அதை வந்து நம்ம கூல் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையை வந்து பார்க்கணும். ஸோ நான் வந்து பையனுக்கும் அப்படி தான் பண்ணுவேன். வீட்டில் எல்லாருமே கிராமத்தில் அப்படிங்கிறப்போ பொதுவாகவே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நல்ல பழக்கமும் கூட. அதுக்காக ரொம்ப பார்த்திங்கன்னா ஆயில் வைக்க வேணாம். நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஆயில் வச்சு ஒரு 1 ஹவரில் வாஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக வச்சாலே போதும். ஸோ வீக்லி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஆயில் வந்து வச்சுருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஷ்ஷு வந்து இன்றைக்கி இது வந்து சண்டே எடுக்கிற விலாக் தான். ஸோ தம்பி வந்து வீட்டில் இருக்கான். அதனால தான் இந்த விலாகில் எடுக்க எனக்கு டைம் கிடச்சிது. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6:30 ஆகுது. ஸோ காலையில் வந்து நேரமே வந்து தலைக்கு ஆயில் வச்சதுக்கப்புறம் அந்த சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுக்கு நான் வச்ச பேர் பார்த்திங்கன்னா சுரக்காய் கறின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது என் பையன் வந்து இதை வந்து மட்டன் கறி குழம்பு அந்த மாதிரி தான் சொல்லுவான். அவனுக்கு வந்து அதை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடாம அந்த சுரைக்காயை மட்டும் வந்து போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாட்டு சுரைக்காய் தான் எப்போவுமே அம்மா வந்து கொடுத்து விடுவாங்க. இது வந்து வேறு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். டைம் இல்லாதனால பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இல்லைன்னா வந்து சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, தக்காளி 2 தக்காளி வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். 1 பல் பூண்டு எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தக்காளி சேர்க்கணும். அதுக்கப்புறம் இது 2 வதங்குறப்போ லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக ஒரு கல்லுப்பு வந்து ஒரு 4-5 எடுத்து தூவி விட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாஸ் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள். இந்த ரெசிபி வந்து கிராமத்தில் வந்து மிளகாத்தூள், மிளகா பொடின்னு சொல்லுவாங்க, இல்லை மிளகு பொடின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்குமே மட்டன்லேருந்து சிக்கன் எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ரெசிபி வந்து நெக்ஸ்ட் டைம் அம்மா ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இந்த சுரைக்காயும் போட்டு நல்லா வந்து தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விட்டுறலாம். அப்படியே ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட இதை வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பீசஸ், கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு மல்லியும் புதினாவும் இது இருந்துச்சு அப்படின்னா போடுங்க. இன்றைக்கி இருந்துச்சு, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இருந்தால் வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் திக்னஸாக வேணும்னு ஆசைப்படுறவங்க பொட்டுக்கடலையும் சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சுரக்காய் வெந்ததுக்கு அப்புறமா வெந்து கொஞ்சம் தண்ணியில் இஞ்சிரும் பார்த்தாலே தெரியும். அந்த டைமில் சேர்த்திடுங்க. ரொம்ப
சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக எனக்காக ஒரே ஒரு தடவை இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காய் பிடிக்காதுங்கிறவங்க கூட பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து நான் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப ஃபேவரெட்டு. ஃபைனலாக வந்து மல்லித்தழை தூவி இறக்கும் அப்படின்னா ரெடி ஆயிரும். ஸோ சமையல் வந்து முடிஞ்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. ரசம் வந்து நேற்று வச்சது இருந்துச்சு. சரி அதோட விட்டுடலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. தம்பிக்கு மட்டும் வந்து முட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெளியில் வந்து தொட்டி இருக்கனால எனக்கு பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து பைப்பு மேலே வந்து எங்களுக்கு சின்டெக்ஸ் டேங்க் அதெல்லாம் கிடையாது. தோட்டம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வீடு கட்டுறவங்க கொஞ்சம் முன்னாடி இருந்து கட்டினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி உள்ளே வந்து பைப்லாம் வச்சுருக்காங்க, பைப் லைனு. இது வந்து கொஞ்சம் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடியே. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தாரு பார்த்திங்கன்னா, பட்டு டிங்கரிங் வேலை தான் பார்த்தாரு. இருந்தாலும் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. டைல்ஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டான டைல்ஸ் போட்டு ரொம்ப பார்த்து பார்த்து ரெடி பண்ணார். இருந்தாலும் பைப் லைன் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மாட்டு தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தார். பையன் வந்து அப்பாவுக்கு இப்போ கண்டுபிடிங்க சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து எங்களை வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிட்டு வர்றது, ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். நாங்களும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்காக குழந்தைங்கள எப்போவுமே வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப நம்ம குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோம்னா, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த விஷயம் எது பண்ணாலும் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடும். ஸோ கண்டிப்பாக அப்பப்போ வந்து டிஸ்கரேஜும் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. தோல்விகளையும் பார்ப்பாங்க, வெற்றிகளையும் பார்ப்பாங்க. நிறைய தோல்விகளை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து எதையுமே இப்போ கணிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்பப்போ டிஸ்கரேஜும் பண்ணணும். ரொம்ப ஹர்ட் ஆகாமல் ஓரளவுக்கு நார்மலாக. கேமரா முன்னாடி வந்துட்டு போகிறானே, நாங்களே வீட்டில் பூனையை வளர்த்துறோமா இல்லை புளியை வளர்த்துறோமான்னு தெரியலைங்க. ஆண் பூனை பயங்கர பெருசாக இருக்குது. பார்த்தாலே பார்த்திங்கன்னா புலி மாதிரியே அது படுக்கிறது, அது ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். பகல் ஃபுல்லாக தூங்குவார். இப்போ சாப்பிட்டுட்டு தூங்க போனால் அப்படின்னா ஈவினிங் ஹஸ்பண்ட் பால் கறக்கிறப்ப வந்து கரெக்டாக வந்துடுவான். அந்த பாலை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேட்டைக்கு போச்சுன்னா, காலையில் அவர் பால் கறக்கிறப்ப மறுபடியும் வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே உலாவிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றப்ப சாப்பாடு போட்டோம்னா சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடும். இது அப்படியே இதோட ரொட்டீனே இதுதான்னு வச்சுக்கோங்களேன். பட் பயங்கர சேஃப்டியானவே எங்கே போனாலும் கூடவே வருவான். நல்ல ஒரு பூனைன்னு தான் சொல்லணும். வீட்டில் முக்கியமாக பள்ளி தொல்லை இருக்காது. அதுக்காகவே வந்து பூனை வளர்த்தலாம். அதுக்கப்புறம் இது சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளேயே வந்து வச்சுருவோம். கண்டிப்பாக பெரியவங்க பார்த்தாங்க அப்படின்னா திட்டுவாங்க, பூனையை வந்து உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேஃபாக தான் எங்கேயும் வந்து படுக்கலாம் விடுறது கிடையாது. வெளியில் தான் வந்து படுத்து தூங்கும். இருந்தாலும் வந்து சாப்பாடு மட்டும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றப்ப உள்ளே வச்சிட்டோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம். நல்லா வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டு போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுற ஒர்க்கு தான். அப்போவே வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணியும் மிச்சம், சோப்பு ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பிளேட்ஸ்லாம் காஞ்சு போகாமல் அந்த ஈரத்தன்மையோடயே இருக்கப்போ சீக்கிரமாகவே வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். விம் ஜெல் யூஸ் பண்ணி தாங்க நான் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுவேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் டவுட்டு. ஸோ உங்கள் பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கீங்க, எதை வச்சு க்ளீன் பண்ணுறீங்கன்னு. நார்மலாக விம் ஜெல் வச்சு தான் இந்த மாதிரி இப்போ குடம் இதெல்லாமே. ஸோ அதுவுமே சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நல்லா க்ளீன் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கரமாக வாளி வந்து க்ளீன் ஆகிடுச்சு. எப்போவுமே ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுறது நல்லது. ஸோ உப்பு கரையெல்லாம் அதிகமாக வந்து பிடிக்காமல் இருக்கும். என்னோடய கிச்சன் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் 10 மணிக்கு மேலே பகல்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். இல்லைனா அதுக்காக நம்ம தனியாக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம அதை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா மறுபடியும் குக்கர் இருக்கேன்னு பார்க்காதீங்க, சாப்பாடு நாய்க்கு ஊற வச்சுருந்தது தான் வச்சுருக்கேன். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து குழஞ்சி வெந்துடும். ஸோ பாட்டி வயசானவங்கனால அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை கொடுக்குறது இந்த 2 வருஷமாகவே பார்த்திங்கன்னா நான் வந்து கேஸ்லேயே வச்சுக்கிறது. ஸோ வீட்டுக்குள்ளேயே சார் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாண்டுருந்தார். ஸோ அவ்வளோதான். கிச்சன் ஒர்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சைக்கிள் எப்படி ஓட்டுறான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக ஓட்டி பழகிட்டான். கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து வெளியில் போகிறப்ப இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ரேட் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் தான் வந்து வீடியோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் கண்டிப்பாக சீக்கிரமாகவே இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா மெயினாக நான் பண்ணது வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர். அது வந்து ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, தம்பி பிறந்ததுக்கப்புறமும் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் வெளியில போறப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில கையில கொண்டு போகணுமே அப்படின்ற ஒரு இதோடவே அத அப்படியே விட்டாச்சு. பட் யார் என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நெறைய வந்து சிட்ரிக் நம்ம சேர்த்து ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே தானாவே வெயிட் லாஸ் ஆயிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாட்டில் எதுவும் இல்ல. சரி ஓகே. இது வந்து பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து உள்ள அந்த நம்ம போட்டிருக்க அந்த லெமன் ஆகட்டும், மின்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இதில கிளியரா தெரியும் அப்படின்றனால இந்த மாரி பாட்டில் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹80 தானா ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி. பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது. நல்ல ஃபைபர் மாரி கெட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் சின்னதா பார்த்தீங்கன்னா ஒரு பவுலு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு இந்த சப்பாத்தி மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பவுல்ல நம்ம வந்து நம்ம பெசைறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒட்டாம ரொம்ப நல்லாயிருக்கு. நீட்டா ஏதாவது எடுத்து வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் ட்ரே. ரொம்ப நாள் என்னோட ஆசைன்னு தான் சொல்லணும். பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. பிரைஸுமே பார்த்தீங்கன்னா 75 தான். நம்பவே முடியல. ஆனா அவ்ளோ சூப்பரா கெட்டியா இருக்கு. பட் எல்லாமே நான் இதில இப்ப என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, நெய் பாட்டில், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் தான். இது வந்து கிளீன் பண்ணிட்டு இது இதில ஊத்தி வைக்கணும். ஸோ இப்போதைக்கு வச்சிருக்கேன். இந்த மாரி நம்ம வந்து ஆயில் பாட்டில்ஸ் வந்து இதில வைக்கிறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் கீழயுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இந்த மாரி அந்த 4 பக்கமே இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாவே இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அடுத்து இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கலர் வந்து வாங்கியிருக்கேன். என்னதான் நம்ம பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணாலும், இது பிளாஸ்டிக் கிடையாது ஃபைபர் தான். இது ஏன் எனக்கு ரொம்ப என்ன வந்து அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, இதில பாருங்க அந்த இது குடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ எம்எல் அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மில்லட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருந்தோம் இல்லையா? குதிரைவாலி, சாமை, திணை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அந்த சில்வர் இதில வந்து மாத்தி வச்சுட்டு, இப்போ வந்து இதில தான் வந்து எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஒண்ணுல வந்து தட்டப்பயிறு, அப்புறம் வந்து வெள்ள சுண்டல், இதில வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு, அதுக்கப்புறம் இது வந்து துவரம் பருப்பு, இது வந்து கருப்பு சுண்டல் அண்ட் பாசிப்பயிறு இதெல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது அரேஞ்ச் பண்ணுற இடமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். எப்படி தோட்டம் இவ்வளோ பேர் இருக்கேன்னு சொல்கிறீங்க, மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா? அது எல்லாமே நம்மளுடைய மனசு தான். ஸோ அதை வந்து நம்ம கஷ்டம்னு நினச்சோன்னா கஷ்டம், ஈஸி தான் ஈஸி. அந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டு செய்கிறது தானே எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட்டோ, அதே மாதிரி அதை விட பல மடங்கு என் பையன் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. அவர் வந்து அவரோட ஃப்ரீ டைமில் எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஏதாவது ஹெல்ப் இருந்துச்சுன்னா பண்ணுவார். ஆனால் தம்பி பார்த்திங்கன்னா எப்போல்லாம் இருக்கானோ ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து எனக்கு பண்ணிகிட்டே இருப்பான். சம்டைம்ஸ் வீடெல்லாம் கூட கூட்டி தருவான், துணி அலசி தருவான். ஸோ நானா வேணான்னு அப்படின்னு சொன்னா தான் உண்டு. மற்றபடி எல்லா வேலையுமே வந்து பார்த்து கொடுப்பாரு சாரு. 3 பானையிலையுமே பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து தண்ணி வந்து புடிச்சு வச்சுருவேன். ஸோ இது பெருசு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவ மாத்துவேன் சமைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா, நாங்க குடிக்கிறதுக்கு. சின்னது வந்து தம்பிக்கு எட்டாதனால வச்சுருக்கேன்னு ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் கிச்சன் வந்து இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருந்தது நல்லா இருந்துச்சா? இல்லை இப்போ நான் மாற்றி ஆல்டர் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்ப்ளீட்டாக அந்த மாறி இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மாற்றி போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளச்சோளம். வெள்ளச்சோள இட்லி ஆல்ரெடி வந்து ரெசிபி வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். பட் டீட்டெயிலாக ஒரு நாள் வந்து சொல்கிறேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து கம்பு. நம்ம ரைஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்பு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸும் கம்மி, உடம்புக்கும் நல்லது. ஸோ ₹32 தான் இப்போதைக்கு. நான் ஒரு 4 நாள் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அளவளவா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோ, 4 கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். ரொம்பவே நல்லது. எந்த சீசனாக இருந்தாலும் நம்ம அதுக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து இந்த பருப்பு வெரைட்டிஸ் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா, ரேஷனில் கொடுத்தது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு. தட்டைப்பயிறு வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கும் பையனுக்கும் சொரக்காயில போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ அதுக்கப்புறம் கொள்ளு, பாசி பருப்பு, பொட்டு இல்லாத உளுந்தம் பருப்பு, அது வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். சோயா பீன்ஸ் இதெல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். வெள்ளை சுண்டல். இட்லி பொடி ரெசிபி பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமாகவே தீரப்போகுது. டக்குன்னு ரெடி பண்ணிட்டு வந்து ரெசிபி வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக லாங் வீடியோலேயே வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பாக்ஸில் சோப்பு பவுடர் இருக்குது. மேலே எல்லாமே ஓவரால் செட்டப் இப்படி தான் இருக்குது. உப்பு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? எப்போவுமே நாங்கள் கல் உப்பு வாங்கி அரைச்சி தான் வச்சுப்போம். இல்லைனாலும் நாங்கள் வாங்குற உப்பு பார்த்தீங்கன்னா, அயோடின் உப்பாக இருக்காது. அந்த அழுக்கு நிறத்தில், அது அழுக்கு நிறம் இல்லை, உப்பு கலரே அப்படி தான். ஸோ அந்த உப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுதான் உடம்புக்கும் நல்லது. ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த அயோடின், அதுக்கப்புறம் இந்த அது பார்த்தா கோல மாவு மாதிரியே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. அந்த உப்பெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க.
ஒரு பாக்ஸ் மேல பாக்ஸ் வச்சீங்க அப்படின்னா, மூடி கண்டிப்பா டேமேஜ் ஆகும். ஸோ இடம் இல்லாதவங்க வேற வழி இல்ல. இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம கிச்சன் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 மணிக்குள்ள ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து வெளியில எங்கேயோட்டு போட்டிருக்கேன். ஸோ டெய்லரிங் ஒர்க் இருந்தா அது பார்ப்பேன். அதுக்கப்புறம் துவைக்கிறது அந்த மாரி ஒர்க் இருந்துச்சுன்னா, அதில வந்து பார்த்துட்டு ஸோ வெயிட் லாஸ் பத்தி தொடர்ந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் அந்த பாட்டில் வாங்குனது. பிரெக்னன்சி டைம்லயும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, அது வந்து சிட்ரிக் வந்து நம்ம அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் வந்து அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தது. அதுக்காக புதுசா போய் எல்லாமே வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இருக்கிறத வச்சு எப்படி வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் எல்லா விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி குடுக்குற எல்லா விஷயமுமே ரொம்ப மினிமல் பட்ஜெட்ல தான் இருக்கும். முடியாதவங்க கூட கண்டிப்பா பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த பாக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா லிங்க் கேட்பீங்க. லிங்க் எல்லாமே என்னால எதுவுமே குடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே லோக்கல் ஷாப்ல வாங்குனது தான். ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போவோம் இல்லையா? அப்ப வந்து அந்த பொருள் இல்லாம ஏதாவது ஒண்ணு நம்ம மைண்ட்ல வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது தான் அது எல்லாமே. ஸோ அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் வந்து நான் குடுக்குறேன். இப்போ இது எல்லாமே நீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக, இது எல்லாமே நீங்களும் போய் புதுசா மாத்தணும், புதுசா வாங்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா, அவங்கவங்களுடைய பட்ஜெட்குள்ள நம்ம ஒரு ஃபேமிலிய வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே கண்டிப்பா தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு வாங்க போறீங்க அப்படின்னா, ரொம்ப அந்த பொருள் மேல வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுது. இது வாங்கியே ஆகணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் அத வாங்கி தான் ஆகணுன்ற பட்சத்தில நீங்க வாங்கலாம். இல்ல அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் அது வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, இப்ப அந்த பொருளோட விலை ஒரு ரூ. 100ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 100 எடுத்து நீங்க தனியா சேவிங்ஸ்ல வந்து வச்சுருங்க. அந்த அமௌண்ட் வந்து மறந்துருங்க. அதுக்கப்புறம் இதே மாரி எப்பப்போ போறீங்களோ, அப்பலாம் வந்து ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறப்ப, இது தேவையில்ல இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ரொம்ப எமர்ஜென்சி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில அந்த அமௌண்ட் எடுத்து தனியா வச்சு, அத ஒரு நாள் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளோ பொருள் வந்து காசுக்கு அமௌண்ட்டுக்கு வந்து தேவையில்லாம வாங்கியிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கே ஷாக் ஆயிரும். ஸோ இது ஒரு தடவ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு மினிமலா தான் தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பட்ஜெட்குள்ள ஃபேமிலிய வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கிச்சன்ல வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் ஃபேமிலில வந்து நம்ம பட்ஜெட்ட வந்து ரொம்ப கம்மி பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பையனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு குடுத்துட்டு, அவன் சாப்பிட்டதுக்கப்புறமா அம்மா வீட்ல விட்டுட்டு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அழகா சார் வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடி ஆகி உட்காந்தாச்சு. இந்த மாரி சில்லுன்னு மழை லைட்டா சாரல் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள மாரி யாரெல்லாம் வந்து ட்ராவல் லவர் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஜூம்ல தெரியிற 2 மரமே பார்த்தீங்கன்னா, மலைவேம்புங்க. அப்படியே பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுதும் ஒரு மரம்லாம் வளர்ந்தா இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறையா வந்து இந்த சைடு வந்து போட்டிருந்தாங்க. எந்த சைடு அப்படிங்கிறத நான் சொல்லல. தெரிஞ்சுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பட் பழனி கிடையாது. பழனி அவுட்டர் தான். ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி இந்த சைடில நெறையா ட்ராவல் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா வந்து தெரிஞ்சிரும். ஸோ சூப்பரா இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கே. ஒரு மாரி பாருங்களேன், இந்த ரோடு எல்லாமே பைபாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து டோட்டலி வந்து மாறிடுச்சு. ஸோ இன்னொரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்க்குறப்ப, போன தடவ போனப்பவே நாங்க ஆக்சுவலி பார்த்தோம். மரம் அந்த அது சாரி அந்த மலை இருக்கு இல்லையா? அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத பேத்து எடுத்துட்டுருக்காங்க. மலைகள்லாம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது வந்து நீங்க YouTubeல போட்டிங்கனாலே வந்துரும். ஸோ டீட்டெயிலா வேணும் அப்படின்னா தமிழ்ல கூட நெறையா வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. அம் அது பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டெல்லாம் வச்சு எடுத்து அது பாருங்க அந்த சைடு லைட்டா நான் ஜூம் பண்றேன் பாருங்க. அந்த கால்வாசி மலை வந்து கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து திருப்பி உருவாக்கவே முடியாது. மலைகள் இருக்கிறது எவ்வளோ சேஃப்டி இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தனியா போறதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு வே வச்சு, ஏதோ வந்து இது இந்த கொடைக்கானல்லாம் போறப்ப எப்படி வந்து சேஃப்டியா உள்ள போறப்பவே இது பண்ண அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காவும் இருக்கு. ஃப்யூச்சர நெனச்சா பயமாவும் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள இது வந்து கொஞ்சம் நம்ம சிட்டி பக்கத்துல வந்துட்டோம். சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பெரிய பெரிய வீடா இருக்குங்க பயங்கரமா. நம்ம கிராமத்துல என்னதான் சம்பாரிச்சாலும் இந்த மாரி ஒரு வீடு கட்ட முடியல. ஆனா சிட்டில இருக்கவங்க எப்படி தான் சம்பாரிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி சம்பாதிக்க நெறைய வழிகள் இருக்கு. இருந்தாலும் ஃபுல்லாவே இந்த மாரி வீடுகளா இருக்கப்ப நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டா ஃப்யூச்சர நெனச்சா பயமா தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஆடம்பர வாழ்க்கைக்காக என்னைக்குமே நம்ம ஆசைப்பட வேணாம். இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நல்லபடியா சம்பாரிச்சோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ஃப்யூச்சர வந்து நல்லபடியா அமைச்சு குடுக்கலாம். எப்பவுமே கையில நம்ம வந்து அமௌண்ட் வச்சிருக்கிறது தான் சேவிங்ஸோ தவிர, நம்ம இருக்கிறதுக்கு நல்ல வீடு இருந்தா ஓகே. ரொம்ப வந்து வீட்ல கொண்டு போய் காச போட்டீங்க அப்படின்னா கஷ்டப்படுவோம். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நாங்களே தான். ஏன்னா ஒரு 3, 4 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து வீட்ல வந்து போட்டு அது பெரிய ஒரு ஒரு லாஸ்ன்னு தான் சொல்லணும்.
ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்ல வந்து கொண்டு போய் தேவையில்லாத விஷயங்கள்ல காசு போடுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போற வழியில பார்த்தீங்கன்னா, லைட்டா தூறலோட அப்படியே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த நான்ஸ்டிக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த ஈய பாத்திரம். அது வந்து யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் உடனே மாத்த முடியாது. ரொம்ப நாள் ஆச்சு நீங்க சொல்லி. ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வரப்போ வந்து ஒரு பேக்கரி ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ஸும், டீ மட்டும் சாப்பிட்டுட்டு, சரி ஓகே அந்த பாத்திரம் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு, அப்படி வந்து நம்ம பழனி தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது பழனி கிடையாது. ஸோ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு, பார்த்துருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அங்க வந்து பப்ஸும், காஃபி மட்டும் அப்படியே மலைக்கு வந்து சூடா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பழனி வந்து அந்த பாத்திரம் வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, 250 தாங்க. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதில வந்து நம்ம குழம்பு, வணக்குறது, அதுக்கப்புறம் பொரியல் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு பாத்திரம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வர்றப்பவுமே வந்து நல்ல சாரலோட மழை பெஞ்சுட்டே தான் இருந்துச்சு. நெறைய வந்து இது வந்து தப்பு, இது பண்ணுங்க, இந்த மாரி பண்ணுங்க, இது சூப்பர்ன்னு சொல்லி ரொம்ப வந்து என்கரேஜ் பண்றீங்க. ரொம்ப தேங்க் யூ. ஸோ கண்டிப்பா நீங்க சொல்ற விஷயங்கள் கண்டிப்பா உண்மை, நல்லது அப்டின்னா நான் மாத்திக்கிறேன். அந்த மாரி தான் அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா, வாங்கியாச்சு ஃபைனலா. ஸோ எப்டி அதில கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்வீட் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். ரொம்பவே கெட்டியாவும், சூப்பராவும் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த விளாக் வந்து இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த ஒர்க்க வந்து முடிச்சுட்டு நாங்க இந்த பாத்திரம் வாங்க வரதுக்கே. ஸோ வீடியோல நெறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய்.